Hello students, this is Pavitra. Welcome back to my YouTube channel. So in this video we are going to talk about important primary batteries. For example, dry cell or Lagrange cell. Okay, dry cell அப்படினு சொல்வாங்க, otherwise it is called Lagrange cell அப்படினு சொல்வாங்க. ஓகேவா. ஸோ ப்ரைமரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் பேட்ரிஸ் பார்த்தோம். ப்ரைமரி பேட்ரி, செகண்டரி பேட்ரிஸ் அண்ட் ஃப்ளோ பேட்ரின்னு அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் பேட்ரிஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஓப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட் வீடியோ. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இதே மாதிரி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் தெரியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே போகலாம். ஓகேவா. ஓகே, வித்தவுட் ஃபர்தர் எனி டிலே ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டுடே வி ஆர் டாக் அபவுட் இம்பார்ட்டன்ட் ப்ரைமரி பேட்டரிஸ். எக்ஸாம்பிள் அதில் ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை செல். மேபி இந்த கொஷின்ஸ் கேட்கலாம், பட் இதுவரை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரைமரி பேட்டரிஸ் இதுவரை கேட்கல, செகண்டரி பேட்டரிஸ் தான் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா. ஸோ ட்ரை செல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்லாஞ்ச் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை செல் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ப்ரைமரி செல். ப்ரைமரி பேட்டரியில் தானே வருது இது. ஸோ இது வந்து ப்ரைமரி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் ஒர்க்ஸ் வித்தவுட் ஃப்ளூயிட் காம்பவுண்ட். ஓகே, பேட்டரியில் வந்து அதுவும் ப்ரைமரி பேட்டரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரிமோட் பேட்டரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பேட்டரியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு ஃப்ளூயிடும் இருக்காது, லிக்யூட் மாதிரி எதுவுமே இருக்காது, ஒரு மாதிரி பவுடர் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க வித்தவுட் ஃப்ளூயிட் காம்பவுண்ட், தட் இஸ் மீன் ப்ரைமரி பேட்டரிஸ். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற பேட்டரிஸ் எல்லாம் ப்ரைமரி பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு டயக்ராம் பார்க்கலாம். லெக்லாஞ்ச் செல் டயக்ராம் பார்க்கலாமா, அது இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்லாஞ்ச் செல்லுடைய டயக்ராம். ஓகேவா. டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோடா எது ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சிலிண்டர். ஓகேவா, இங்கே இருக்குல்ல, இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இதுதான் வந்து ஜிங்க்குடைய சிலிண்டர். ஓகே, ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஓகேவா. ஓகே, கேத்தோட எதை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ராடு. ஓகேவா, இந்த ஜிங்க் சிலிண்டர் உள்ள கேத்தோடு ஒரு ராடு கார்பன் ராடு வச்சுருப்பாங்க. கார்பன் ராடு ஆக்ட் ஆஸ் ஏ கேத்தோடு. ஓகே, அப்போ ஜிங்க் இருக்குல்ல, இந்த ஜிங்க் சிலிண்டர் கண்டெய்னர் மாதிரி இருக்குல்ல, இந்த பாக்ஸ் மாதிரி, இது வந்து நெகட்டிவ். ஓகேவா, ஆனோடா வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஆனோடு அப்படின்னும் போது அதனுடைய சார்ஜ் ஓகேவா, சார்ஜ் வந்து மைனஸ் சார்ஜாக தான் இருக்கும். அதனால தான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பன் உள்ளே இருக்கிற கார்பன் வந்து கேத்தோட ஆக்ட் ஆகும், பட் அதனுடைய சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா. ஓகே, அப்போ எலக்ட்ரோலைட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு எடுத்துக்கிறாங்க, ஜிங்க் குளோரைடு எடுத்துக்கிறாங்க, மேக்னீஸ் ஆக்சைடு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, மேக்னீஸ் ஆக்சைடு எடுத்துக்கிறாங்க. இது ஒரு மிக்சர் மாதிரி எடுத்துக்கிறாங்க. இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஜிங்க் கண்டெய்னர் உள்ள ஜிங்க்கு அந்த சிலிண்டருக்குள்ளே இந்த மிக்சர்ஸ் ஆஃப் மேக்னீஸ் ஆக்சைடு, அமோனியம் குளோரைடு, ஜிங்க் குளோரைடெல்லாம் இது உள்ள ஒரு பவுடர் மாதிரி வச்சுருப்பாங்க. இது உள்ளே வச்சுருப்பாங்க. புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜிங்க் சிலிண்டர் இருக்குது, அது உள்ள கார்பன் ராடு இருக்குது. அந்த கார்பன் ராடை உள்ளே விடுறதுக்கு முன்னாடி இந்த மிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்பன் ராடை வந்து உள்ளே விட்டுருப்பாங்க. ஓகேவா. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சிலிண்டர் ஆக்ட் ஆஸ் ஏ கார்பன். ஜஸ்ட் நவ் ஐ டோல்ட் யூ. அப்போ ஜிங்க் வந்து என்னவா ஆக்ட் ஆகுது, ஆனோட ஆக்ட் ஆகுது. ஜிங்க் என்னவா ஆக்ட் ஆகுது, ஆனோட ஆக்ட் ஆகுது. பட் இதனுடைய சார்ஜ் வந்து மைனஸ் சார்ஜ். ஓகேவா. ஸோ இது கேத்தோடு கார்பன் ராடு வந்து கேத்தோட என்னவா ஆக்ட் ஆகுது, கேத்தோட ஆக்ட் ஆகும். இதனுடைய சார்ஜ் வந்து ப்ளஸ் சார்ஜ். ஓகேவா. ஓகே, அங்கே பாருங்கள், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜிங்க் சிலிண்டர் ஃபில்டு வித் அமோனியம் குளோரைட், ஜிங்க் குளோரைட் அண்ட் மேங்கனீஸ் ஆக்சைடு. ஓகே, மேங்கனீஸ் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து இது உள்ள ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. கார்பன் ராட் ஆக்ட் ஆஸ் ஏ கேத்தோட் அண்ட் இம்மர்ஸ்டு இன் தி எலக்ட்ரோலைட். கார்பன் ராடு வந்து இது உள்ளே இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த எலக்ட்ரோலைட்டில் வந்து இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இட் இஸ் ஆக்ட் ஆஸ் ஏ கேத்தோடு. ஓகேவா. ஜிங்க் சிலிண்டர் ஆஸ் அன் அவுட்டர் இன்சுலேஷன்ஸ். ஓகே, இந்த ஜிங்க் சிலிண்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் கவரை வந்து இந்த சிலிண்டரை சுற்றி வச்சுருப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் பார்க்கலாம்.
ஓகேவா. இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் இது வரைக்கும் எழுதுனாலே போதும். ஓகேவா. 8 மார்க்கில் தான் கேட்பாங்க மேபி. ஸோ இது வரைக்கும் எழுதுனாலே போதும். ஓகேவா. ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோடில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஆனோடு எதுவாக ஆக்ட் ஆகுது, ஜிங்க்கு பற்றி நம்மளுக்கு தெரியும். ஜிங்க்கு 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு இட் வில் பிகம் ஏ ஜிங்க் மெட்டல் அயனாக மாறிடும். அப்போ கேத்தோடில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா இருக்குது, அமோனியம். ஓகேவா. இந்த அமோனியம் இருக்குது. இந்த அமோனியம் கூட மேங்கனீஸ் டை ஆக்சைடு எடுத்துக்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரானை கொடுக்கும். ஓகேவா. 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டு என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் ஆக்சி ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. மேங்கனீஸ் ஆக்சி ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. மாறிடும். அமோனியா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. அமோனியம் கிடைக்கும், அமோனியாவா. ஓகே. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்என்ல ஒரு ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் இதுவாகிட்டு நம்மளுக்கு ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா. ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகிடும். இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் கூட ஒரு ஆக்சிஜன் போயிட்டு நம்மளுக்கு ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகிடும். அதுதான் மேங்கனீஸ் ஆக்சி ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. இது வந்து கேத்தோடில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ ஓவரால் நெட் ரியாக்ஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரோடுக்கு இந்த 2 எலக்ட்ரோடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜிங்க்கு இங்கே இருக்கிற என்ன இருக்குது NH4+ இருக்குது, MnO2 இருக்குது. என்ன கிடைக்குது ஜிங்க் 2+ என்னவா ஃபார்ம் ஆகிருக்கு நம்மளுக்கு MnOOH- ஃபார்ம் ஆகிருக்கும். அமோனியம் கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா. இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் கூட ஒரு ஆக்சிஜன் இங்கே இருக்கிற ஆக்சிஜன் போய் ரியாக்ட் ஆகிட்டு இங்கே நம்மளுக்கு OH கிடச்சிருக்கு. ஓகேவா. இது வந்து கேத்தோடில் நடக்கிற ரியாக்ஷன். திஸ் இஸ் நெட் ரியாக்ஷன்ஸ். ஓகே. பின்னாடியும் நான் டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன் ஃபார் மை ஸ்டூடெண்ட், ஐ மீன் காலேஜ் நோட்ஸ்க்காக. ஓகேவா. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்து நம்மளுக்கு நெட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்து நம்மளுக்கு வந்து நெக்லாஞ்சி செல் மூலயமா கிடைக்கிற வோல்டேஜ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இந்த ட்ரை செல் மூலமாக. ஓகேவா. அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது சீப் அண்ட் ஈஸிலி அவைலபிள், சீப்பாக இருக்கும், சூட்டபிள் ஃபார் பவரிங் ஸ்மால் எலக்ட்ரானிக் டிவைசஸ், சின்ன எலக்ட்ரானிக் டிவைசஸில் யூஸ் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நாட் ஹார்ம்ஃபுல் அண்ட் நோ லீக்கேஜ், வந்து இந்த அளவுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது அட்மாஸ்பியருக்கு. ஓகேவா. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது வோல்டேஜ் டிக்ரீசஸ் வித் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கூட ரிமோட் பேட்ரி என்ன ஆகுது, காலி ஆகிட்டே இருக்குல்ல. ஒரு 1 மந்த் 2 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி தூக்கி போட்டுடுறோம். ஓகேவா. திஸ் இஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். செல் கேனாட் பி ரீசார்ஜ், நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஓகேவா. ஒன்லி 1 டைம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. யூசஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் கேல்குலேட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளாஷ் லைட்டில் யூஸ் பண்ணுறாங்க, டார்ச்சில் யூஸ் பண்ணுறாங்க, டிவி ரிமோட்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதுதான் யூசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெக்லாஞ்சர் செல், ட்ரை செல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல், ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.